வணக்கம் ரதி. மதுரையில் கஞ்சா போதையில் அறிவாளுடன் சென்ற பொதுமக்களை மிரட்டிய கும்பலால் பொதுமக்கள் அச்சங்களில் வீடுகளில் முடங்கிய நிலை தற்போது சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கார், பைக் கடைகளை அடித்து உடைத்து அட்டுலிங் செய்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது 6 பேரை காவல்துறை தேடி வருகின்றனர். காவல்நிலைய விசாரணைக்கு சென்ற உயிரிழந்த தினேஷ்குமாரின் நண்பர்கள் என கூறி ஆயுதங்களுடன் சாலையில் சென்ற கடைகள் வாகனங்களை அடித்து நொறுக்கியதால் கஞ்சா போதையில் செயல்பட்ட நபர்களால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ரதி, அதாவது மதுரை மாநகர பகுதிகளான வண்டியூர், சௌராஷ்டிரபுரம், யானக்குழாய், யாகப்பா நகர், கரும்பாலை, மேலமடை, மாடக்குளம், பைக்கரா, ஆனையூர், எல்லிஸ் நகர், ஜெயகிந்திபுரம், கீரைத்துறை உள்ளிட்ட பகுதிகளில் போதைப் பொருட்கள் விற்பனை கட்டுப்படுத்தாத முடியாத அளவிற்கு சட்டவிரோதமாக நடைபெறுவதால் அப்பகுதிகளில் சேர்ந்த இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி நாள்தோறும் கொலை, கொள்ளை, மிரட்டல், பல்வேறு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் இருக்கும் பொதுமக்கள் பெரும் அச்சத்தில் இருக்கும் நிலையில் நேற்றிரவு மதுரை அண்ணாநகர் காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட வண்டியூர், சௌராஷ்டிரபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரங்களில் வந்த கஞ்சா போதையில் சென்ற 10 பேர் கொண்ட கும்பல் கையில் அரிவாள், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் சென்று அங்கிருந்த கடைகளை அடித்து நொறுக்கியுள்ளனர். இது மேலும் சாலைகளில் சென்ற பொதுமக்களை ஆயுதங்களை காட்டி மிரட்டியதோடு சாலையோரம் என்ற பைக், கார் வாகனங்கள் உள்ள கீழே உடைத்து வாகனங்களை அடித்து நொறுக்கியுள்ளனர். அந்த பகுதியில் உள்ள கடைகளையும் அடைக்க சொல்லி, அதாவது கடைகள் உடனடியாக திறந்திருக்கும் கடைகளை மூட சொல்லி மிரட்டி அந்த கடைகளையும் அடித்து நொறுக்கியுள்ளனர். இதனால் பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்பட்டுள்ளது. இருந்த பொதுமக்களும் அச்சத்தில் அங்கிருந்து ஓடும் நிலைதான் ஏற்பட்டிருக்கின்றது. இதையடுத்து 50க்கும் மேற்பட்ட கார்கள் மற்றும் பைக் உள்ளிட்ட வாகனங்களை சேதப்படுத்தி தப்பியோடிய நபர்களை அண்ணாநகர் காவல்துறை தேடி வந்த நிலையில் ஹம்சாத், ஹசீன், மருதுபாண்டி, லட்சுமணன், அருண் ஆகிய 4 பேரை நேற்று இரவே போலீசார் கைது செய்தனர். மீதமுள்ள 6 நபர்களை அண்ணாநகர் காவல்துறை தற்போது தேடி வருகின்றனர். இது இந்நிலையில் 10 பேர் கொண்ட கும்பல் வண்டியூர் பகுதியில் கடைகளை அடித்து நொறுக்கி ஆயுதங்களுடன் சென்று மிரட்டி சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மதுரை யாகப்பா நகர் பகுதியை சேர்ந்த இளைஞர் தினேஷ்குமார் காவல்துறை விசாரணைக்கு அழைத்து சென்ற போது கால்வாயில் குறித்து உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் அந்த தினேஷ்குமாரின் நண்பர்கள் என கூறி இந்த போது கடைகளையும் வாகனங்களையும் அடித்து நொடுக்கிய சம்பவம் காவல்துறை முதற்கட்ட விசாரணை தெரிய வந்துள்ளது. மேலும் இது குறித்து அண்ணாநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணைக்கு ஈடுபட்டு வருகின்றனர். இந்த செயல் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரதி.